காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் பொதுத் தேர்தல் இன்று ஆரம்பம். பிரித்தானியாவில் பொதுத் தேர்தல் இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் புலம்பெயர்ந்த வாக்காளர்களும் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து நைஜீரியா, இந்தியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு எதிரிகளாக புலம்பெயர்ந்தவர்களும் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளின்படி ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி 21% ஆதரவு வாக்குகளை மாத்திரமே பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்நாட்டின் சமூக ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டிருந்தனர். ஐநா பொது சபையில் அணுசக்தி பாதுகாப்பு தொடர்பான தீர்மானத்தை சமர்ப்பிக்கும் உக்ரைன். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் பரிசீலனைக்காக ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள உக்ரைனின் ஜபோர்ஜியா அணுமின் நிலையத்தில் அணுசக்தி பாதுகாப்பு குறித்த தீர்மானத்தை சமர்ப்பிக்க கீவ் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். 2022 முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய ஜபோர்ஜியா ஆலை ரஷ்ய படைகளால் கைப்பற்றப்பட்டது. பின்லாந்தில் நேட்டோ ராணுவ படை கடும் எச்சரிக்கை விடுக்கும் ரஷ்யா. அமெரிக்கா தனது ராணுவ தளங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கான பின்லாந்தின் முடிவுக்கு ரஷ்யா பதிலளிக்கும் என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய கூட்டமைப்பின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நமது எல்லையில் நேட்டோ ராணுவத்தை உருவாக்குவதற்கு ரஷ்யா பதிலளிக்காமல் விடாது என்பதை தன்னால் உறுதிப்படுத்த முடியும் என்று துணை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய தாக்குதலில் தெற்கு லெபனானில் மூத்த ஹிஸ்புல்லா தளபதி பலி. நேற்று மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹிஸ்புல்லாவின் அறிக்கையானது தளபதியை முகமது நாசர் என்று அடையாளப்படுத்தியது. மேலும் அவரை தியாகியாக அறிவித்துள்ளது. பெலாரஸின் மூத்த அரசியல்வாதி விடுதலை. பெலாரஸின் மூத்த எதிர்க்கட்சி அரசியல்வாதியான ரைகோர் கஸ்தியோ சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை செய்தித்தளமான சார்ட்டர் 97 தெரிவித்தது. 67 வயதான கஸ்தியோ ஒரு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளரும் ஆவார். அவர் 2021 கைது செய்யப்பட்டார் மற்றும் அடுத்த ஆண்டு அதிகாரத்தை கைப்பற்ற அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 10 ஆண்டுகள் தண்டனை காலனியில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். வீட்டு நெருக்கடியை தீர்க்க விடுமுறை வாடகையை குறைக்கும் ஸ்பெயின். ஸ்பெயினின் அரசாங்கம் குறுகிய கால மற்றும் பருவகால விடுமுறை அனுமதிகள் மீதான ஒடுக்குமுறையை அறிவித்துள்ளது. ஒரு வீட்டிற்கு சுற்றுலா உரிமம் இல்லை என்றால் அதை இணையதளங்களில் விளம்பரப்படுத்துவது சட்டவிரோதமானது. எனவே தண்டிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வமானதா என்பதை ஸ்பெயினின் அரசியலமைப்பு நீதிமன்றம் ஆலோசித்து வருகிறது. பிரான்சில் மூவர் மீது கத்திக்குத்து தாக்குதல். பிரான்சின் நகரம் ஒன்றில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் மூவர் காயமடைந்துள்ளனர். 16, 18 மற்றும் 22 வயதுடைய மூவரே கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். தாக்குதலுக்குரிய காரணம் குறித்து இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோ மற்றும் ஈக்வடோர் இடையே தகராறில் சுவிட்சர்லாந்து நிலம். சுவிட்சர்லாந்து மெக்சிகோவிற்கான அதிகாரத்தை பாதுகாக்கும் பாத்திரத்தை ஏற்கும் எனவும் ஈக்வடோர் மண்ணில் நாட்டின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் அறிவித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தம் ஜூன் 15 கையெழுத்தானது. ஏப்ரல் 5 அன்று மெக்சிகோ ஈக்வடாருடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் துண்டித்த 2 மாதங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.